தமிழ்நாட்டு காவல்துறை அதிகாரிகளே எல்லாருக்கும் வணக்கம். ஏழப்பட்ட மக்களுக்கு எந்த தொகுதியில் இருந்தாலும் 234 தொகுதி இருக்கும். எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் நிம்மதியாக சாப்பிட்டீங்களா, தூங்குனீங்களா? நான் இப்போ யோசனை பண்ணிக்கிறேன். எப்படின்னாக்கா 10 லட்சம் கோடி கடனை கஜனாவே காலியாகுது. அது எப்படி காலி ஆகும்? அந்த அம்மா இருக்கும்போது, ஜெயலலிதா அம்மா இருக்கும்போது எதுனா காலி ஆச்சா? எல்லாமே அந்த அம்மா நம்ம ஆட்சி நடந்துடும். மீனாட்சி 10 வருஷம் அவங்க ஆளுங்க ஆண்டாங்கள்ல. எடப்பாடி ஆண்டாரில், எடப்பாடியும் ஆண்டார். அதுக்கப்புறம் ஓபி பன்னீர்செல்வம் ஒரு 24 நாள் இருந்தார். அப்புறம் இவங்க 2 பேர் தான் மாற்றி இருந்தாங்க. அப்போலாம் இந்த நியூஸ் வரலையா? இப்போ எங்கள் அண்ணன் விஜய் நான் வந்தோடனையும் எப்படி இந்த 10 லட்சம் கோடி இந்த கஜனா காலி ஆகுது? எப்படி உங்களை மாரி அரசியலில் சம்பாதிச்சாரா, இல்லை உங்களை மாரி கொள்ளை வச்சாரா? இது எப்படி சம்பாதிச்சார்? அவர் சின்னதுலேருந்து படம் நச்சு அந்தளவுக்கு சேர்த்து தான் 250 கோடி அவர்கிட்ட. அந்த 250 கோடியும் அவர் இந்த எலெக்ஷன் பிரச்சாரத்தில் உங்களை பற்றி ஊரில் சொல்லி அந்த பணம் எல்லாமே காலி ஆகிட்ருக்கும். எல்லாமே அந்த 250 கோடி ஒரு காசாகுது. அவர் படம் நச்சாதான் அந்த படம் நச்சு சிறு ரூபா சேர்த்து வச்சுருந்தாலும் டாப்பில் 250 கோடி வச்சுக்கிறாருனாக்கா, அவர் சாலிகாராமத்தில் அவர் வீடியோ விற்றுட்டார். அது உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. ஏன்னா நீங்கள் மக்கள் எண்ணிக்கல, நீங்கள் பார்த்துக்க மாட்டீங்க. அங்கே மக்கள் எண்ணிக்கை. திடீர்னு கீழே எதனா ஒரு சண்டை எதனா கத்துறாங்களோ, திடீர்னு ஜன்னல் கட்டி நான் பார்ப்பேன். துச்சி மூச்சு வந்து பார்ப்பேன். என்ன சண்டை நடக்குது அப்படின்னு சொல்லி, யாருன்னு சொல்லி பார்ப்பேன். வெளியால் யாருனா வந்தால் சண்டை போட்டால் விட மாட்டேன். இந்த ஊர் யாராவது சண்டை போடுறாங்களா, நான் பாட்டு என் வேலையை பாட்டு அடி போவேன். இந்த இது சொல்லும்போது மக்களில் ஒருத்தனா நான் கேட்குறேன். நான் இத்தனைக்கும் நான் விஜய் நம்ம ஓட்டுக்கோ போகல. என் ஓட்டு என் வீட்டுக்கு வரல. ஆனால் அந்த ஓட்டு எப்படி ரிஸ்க் எடுக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். அதை நான் எப்படி எடுக்கணும் எடுத்துருவோம் வந்தாது. சரிங்களா? எனக்கு வரல, என் தங்கச்சி வரல, எங்கள் ஒய்ஃபுக்கு வரல. என் போன ஆட்சி உங்களுக்கு ஓட்டு போட்டுமா அது எப்படி வந்தது? அப்போ எப்படி வந்தது லிஸ்ட்டு? எம்எல்ஏ லிஸ்ட்டு 2 வாட்டி போட்டேன். அப்போ எப்படி வந்தது ஓட்டு லிஸ்ட்டு எனக்கு? எம்பி எலெக்ஷன் வாட்டி போட்டேன். அது எப்படி வந்தது? அப்போ எப்படி வந்தது? இப்போ இந்த எலெக்ஷன் எனக்கு வரல? 23 ஓட்டு லிஸ்ட்டு ஏன் வரல? எல்லா பூத்துலையும் கேட்குறேன். எல்லா பூத்துலையும் பேர் வீட்டு நம்பரே இல்லைன்றானுங்க. இது யார் பண்ண வேலை? இது தெரிஞ்சாகும். இல்லைனாக்கா நான் சட்ட ரீதியாக என்ன பண்ணணும் அதை பண்ணுவேன். நான் அண்ணன்கிட்ட தகவல் கொடுத்துட்டு அதெல்லாம் நான் கொடுக்க மாட்டேன். அவர் சட்ட ரீதியாக ஆட்சி நம்ம ஆட்சி தான் சொல்லு, யாரும் ஆடாதீங்க கிடாதீங்க. அவர் பொதுமக்களை சொல்லலை. அதெல்லாம் மக்களில் ஒருத்தன் எங்களை சொல்ல அவன் கட்சிக்காரர் தான் அந்த அட்வைஸ் பண்ணிக்கிறாரு. நாங்கள் தைரியமாக கேட்போம். நாங்கள் அவர் நாட்டுக்கு வரணும்னு சொல்லிட்டு நாங்கள்லாம் வேண்டிய கூப்பிடாத தெய்வம் எல்லா தெய்வத்தையும் நாங்கள் கும்பிடணும்ல. அதனால் நாங்கள் பேசுவோம். எங்களுக்கு உண்மை இருக்குது. 10 லட்சம் கோடி என்ன ஆச்சு? 10 லட்சம் கோடி என்ன எங்கே கடன் வாங்கினீங்க? இலைகளை வாங்கினீங்களா? கேரளாவில் வாங்கினீங்களா? இல்லை ஃபாரினில் நீங்கள் போறீங்களா? சிங்கப்பூருக்கு அங்கே வாங்கினீங்களா? அங்கே தான் வாங்கினீங்க கடன் அது தகவலாம் போட மாட்டேங்குது. இது வரமாட்டேது இல்லை செல்லையோ மொபைல்லையோ வர மாட்டுது, டிவிலையோ வர மாட்டுது. நாளைக்கு காலையில் தான் பேப்பரில் வந்தால் தான் தெரியும் போடுது. வண்டவன் சண்டை வரலாம் எந்தெந்த நீங்கள் முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின், அப்புறம் எடப்பாடி சேலத்தில் எடப்பாடி சாரும் 2 பேர் சேர்த்து என்ன சேர்ந்து எத்தனை கோடி கொள்ளாச்சிருக்கா அதெல்லாம் நாளைக்கு வீட்டில் எல்லாம் பார்ப்பாங்க. தமிழ்நாட்டு ஊடகம் ஃபுல்லாக பார்ப்பாங்க. நான் ஓட்டு கேட்கல, தமிழ்நாட்டில் ஜனங்களும் கேட்குறாங்க. உங்களுக்கு ஓட்டு போட்டுக்கணும்னு கேட்குறாங்க. எங்கள் அண்ணன் விஜய் ஓட்டு போட்டுக்கணும்னு கேட்குறாங்க. அவரை நிம்மதியாக ஆனால் விட்டீங்களா? மக்கள் கோசம் ஒருத்தர் இறங்கி வராருனாக்கா அவங்கள வர வச்சு வேடிக்கை பார்க்கணும். சரி, இவர் என்ன பண்ணுறாரு, கரெக்டாக பண்ணுறாரா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அடுத்த ஆட்சி மக்கள் தேர்ந்தெடுப்பாங்க. இது நல்லா ஆச்சா கெட்ட ஆச்சான்னு சொல்லி மக்கள் தேர்ந்து இன்னொரு ஆட்சி சிஎம் வேறத்தில் உருவாக்குவாங்க. புரியுதா? இவங்க 2 பேர் தான் போட்டியாக இருந்தது. டிஎம்கே அதிமுக இது 2 தான் போட்டியாக இருந்தது. இப்போ நடுவில் கடவுள்னு சொல்லிட்டு ஒருத்தர் எங்களுக்கு மக்கள் கோசம் ஒருத்தர் அனுப்பிச்சிருக்காங்க. இப்போ ரேஷன் கார்டு அறிக்கை கொடுத்து ரேஷன் கார்டு எனக்கு ரேஷன் கார்டே இல்லை. மக்களுக்கு சில பேர் ரேஷன் கார்டு இல்லை. ரேஷன் கார்டு அறிக்கை விட்டார். ரேஷன் கார்டு லைசன்ஸ் 2த்துக்கும் அறிக்கை விட்டார். மொபைல்லே நீங்கள் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது எப்படியோ ஒரு வாரத்தில் அதை விட்டுருவாரு. அதை நாங்கள் எல்லாம் பண்ணிப்போம். மனிதன் இந்தியா குடிமகன் என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் பண்ணுறாரு. இதுக்கப்புறம் அவர் பேச்சு யாரும் போய் வேலைன்னா உங்கள் ஆட்சி தோற்று போச்சு, நீங்கள் நன்றி தெரிவித்ததுலாம்
ஒருத்தர் வந்து பூ எடுத்து வந்து புக்கை எடுத்து வந்து கொடுத்தாரு. அதையும் பார்த்து நான் முக சார் வந்து நன்றி தெரிவித்துக்கு கொடுத்தாச்சுலாம் சொல்லிட்டு உங்கள் கூட்டத்தில் நீங்கள் பேசி நிறுத்தியமாக கூடல எங்கள் அண்ணன் தனியாக ஒரு டீமோட அப்படின்னு நிற்கிறாரு. அதை வந்து வீடியோ கழிச்சு தான் இருந்தேன். சரிங்களா? இன்னையோட 10ஆம் தேதி முடியுது. 12 மணி ஸ்டார்ட் ஆகுது. இப்போ 12:01 தான் நான் நிப்பாட்டுவேன். அதுக்கு நான் வீடியோ போட்டு தான் இருப்பேன். எல்லாத்தையும் பார்த்து கரெக்டாக 12:05 நிமிஷத்துக்கு 12:05 வந்து நான் வீடியோ போடுறத நிப்பாட்டுவேன். அதோட எங்களோட இது முடிஞ்சு போச்சு. இன்னும் 1 ஹவர் எங்கள் டைம் இருக்குது. மண்டபம் தண்டவெல்லாம் வெளியே கொடுத்துருக்கேன். இன்னும் 1 ஹவர் டைம் இருக்குது. சரிங்களா? நீங்கள் அந்த 10 லட்சம் கோடி கஜனா பெட்டி எப்படி காலி ஆயிடுச்சு இது சொல்லுவோம். எங்கள் அம்மா எங்கள் அம்மா கவர்மெண்ட் வேலை செத்தாங்களே, அந்த பணம் என்ன ஆச்சு? அதுக்கு பதில் நீங்கள் சொல்லி தான் ஆகணும். சரிங்களா? ஏன்னா கஜனா காலின்ட்டு 10 லட்சம் கோடி கடன் வாங்கிறேன்ட்டு அது எங்கள் அம்மா செத்த பதில் வந்து நீங்கள் சொல்லி ஆகணும். சர்டிஃபிகேட் எடுத்துன்னு போஸ்ட்மேனில் டெல்லிக்கு அனுப்ப போகிறோம். வந்து லெட்டர் பேட போஸ்ட்மேன் பண்ணி ஆன்லைனில் சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு ஆன்லைனில் அனுப்ப போகிறோம். இல்லையா? இதுக்கோசம் நாங்கள் கஷ்டப்பட்டது போதும். இதுக்கோசம் எங்கள் குடும்பத்தை ஐச்சது போதும். நீங்கள் வந்து ஐக்கல எங்கள் குடும்பத்தை நீங்கள் போட்டிங்க. இப்போ கட்சிக்காரங்கள லோக்கலில் கட்சிக்காரங்கள அவங்க ஐச்சிட்டாங்க வந்து. இப்போ அவனுங்கெல்லாம் பணக்காரனாக இருக்கணும். ஏகமரம் அண்ணன் தம்பி 2 போகிறோம். நாங்கள் வந்து ஒருத்தர் ஒரு ஊராக படிப்பு தருவோம்மா. சரி, என் உயிரை உங்களால் முடிஞ்சு எடுத்து போகிறேன் பார்க்கலாம். நான்லாம் வந்து கடவுளை உண்மையால் நம்புகிறோம். தப்பு போகலாம், கடவுள் தண்டிப்பார் அப்படின்ட்டு எனக்கு தெரியும். அதனால தான் நான் தப்பு பண்ண மாட்டேன். எவனா திட்டினாலும் முடிச்சாலும்னா போனேன். இந்த காலம் விட்டு வந்துனே இருப்பேன். அது போலனே அவர் அனுபவிப்பார். அதான் ஒருத்தன் அடிங்க போகிறானாக்கா அவன் பயந்துங்க இல்லை. சட்டம் ஒன்று இருக்குது, தண்டிக்குது, காவல்துறை இருக்குது. அவங்க பார்த்துக்க போகிறாங்க. டீயா பண்ணேன் இல்லை. சட்டத்தை பற்றி எனக்கு தெரியும், காவல்துறை பற்றி எனக்கு தெரியும், கவர்மெண்ட்டை பற்றி எனக்கு தெரியும். வராங்க சிஎம் வந்தியும்பார், அவங்கள பற்றி எனக்கு தெரியும். இப்போ அண்ணன் வந்து ஜோசப் விஜய் இல்லை, அவர் என்ன அறிக்கை விட்டது எனக்கு தெரியும். அவர் எப்போ நல்லது போனாலும் எனக்கு தெரியும். நீங்கள் 10 லட்சம் கோடி கடன் கஜனா போடல இல்லைன்னு கடன் வச்சுட்டு போனாங்க. அது எப்படி மக்களுக்கு வந்து அவர் வந்து என்ன பண்ணுவார்? இப்போ இது எவ்வளோ நாள் ஆகும்? அந்த 10 கோடி லட்சம் சேர்த்துக்க இது ரொம்ப அநியாயமாக இருக்குது. பகலுக்குள்ளேயாகுது வந்து. இதெல்லாம் உங்களுக்கு கடவுளுக்கே பொறுக்காதாச்சு வந்து இதெல்லாம் நீங்கள் பண்ணுது. நீங்கள் அது பதில் சொல்லுவோம். வந்து நாங்கள் கேரளா பேப்பர் நான் பார்ப்பேன். தினத்தந்தி தான் பார்ப்பேன். வேறு எந்த தந்தியும் பார்ப்பேன். தினத்தந்தியில் எல்லாம் மேட்டரும் வரும். மண்டபம் அது பேப்பர்லாம் வரும். நாளைக்கு கையில் நான் பார்க்குறேன். பார்த்துட்டு இந்த வீடியோ வந்து எத்தனை மணி கரெக்டாக 12 மணிக்கு விட்றேன் இந்த வீடியோ. இந்த 10 லட்சம் கோடி என்ன கண்ணுக்கு 10 லட்சம் கோடினாக்கா எத்தனை ஊரத்தம்மா வாழ போகலாம். நீங்கள் வந்த ஸ்டார்டிங்கில் 5000 கொடுத்தியோ, அதோட முடிச்சு 9 எவ்வளோ 1000 ரூபாய் போயிட்டீங்க. அந்த காசு கூட நான் வாங்கலை. ஏன்னா எனக்கு ரேஷன் கார்டு கொடுக்கல வருது. அந்த ரேஷன் கார்டு கொடுத்தாங்க எல்லாத்தையும் வாங்கிடுவான், கேஸுக்கு எல்லாம் கேட்பான் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ரேஷன் கார்டுக்கார சொல்லியிருப்பான். வந்து உங்கள் தலைமையில் பெட்டிஷன் எடுத்து கொடுத்துருப்பான். நான் ஏற்கனவே ஒருத்தன் தான் தாமதன்னு சொல்லிட்டு ஒருத்தன் இங்கே அவனுக்கு ஒரு போலீஸ்காரை வந்து அவன் மச்சான ஒருத்தங்கிறான் கோபி. அவர் கண்ணில் மாட்டு வரா பார்த்துனுங்கிறான் வந்து அவரை. அவர் வந்து அவர் பேரை வச்சு இவர் எவ்வளோ தம்மா கொள்ளைச்சிறேன் தாமோதரன் இந்த 10,000 லட்சம் கண்ணில் கொள்ளை வச்சுட்டு அரிசியை விற்று, கிருஷ்ணாவில் விற்று, பாமாயில் விற்று, எல்லாத்தையும் விற்று கொள்ளை வச்சுட்டு அவன் அக்கா விட போய் செட்டில் ஆகிட்டான். வந்து போய் அவன் எங்கே தான் தெரில வந்து அவன் இங்கே துறப்பதில்லைன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. வந்து அவன் கவர்மெண்ட் சம்பளம் கொடுத்து போதில்லை வந்து அவனுக்கு. இதில் வேறு சம்பாதிக்கணுமா? இதுக்கப்புறம் லஞ்சம் யாருனா வாங்கிக்குவா? ரேஷன் கடைக்காரங்கள யாரும் லஞ்சம் யாருனா வாங்கிக்குவா? எல்லாத்தையும் மாற்றிட்டாரு ஜோசப் விஜயனை எல்லாத்தையும் மாற்றிட்டார் சட்டத்தை. லஞ்சன்னு கேட்டால் வந்து உங்களுக்கு சிறை தான் வந்து உங்களுக்கு. ஏன்னா மக்கள் எதனா வந்து அரிசி பருப்பு எதனா கம்மியாகிடுச்சு உடனே நானே வீடியோ எடுத்துனா போனால் உங்கள் எல்லோரையும் அனுப்பிச்சி விட்டுனா இருப்பான். எங்கே அனுப்புவாங்க? காவல்துறை அனுப்ப மாட்டான். ஜனாதிபதியில் அவருக்கு அனுப்புவார். ஜனாதிபதி நம்பர் சொல்லிட்டா ஃபோன் நம்பரை சொன்னால் தாங்க மாட்டீங்க. வந்து நீங்கள் செல்லம் வந்து கிருஷ்ணுங்கிறான் எதுவுமே தெரியாது அப்படிச்சுங்களா? எவ்வளோ குச்சோடையாகவும் என்னென்ன பண்ணி சொல்லி நோட் பண்ணி தான் போவேன். நான் அவ்வளோ சீத்தில் நான் போதையாக மாட்டேன். எல்லாம் வாயில் அவன் என்னென்ன பேசுகிறானுங்க இந்த கதையில் அந்த கதையில் போட்டுன்னு வந்துன்னே இருப்பேன்.
சும்மா அப்படியே ஆயின்னு வர மாதிரி தான் தெரியவே தெரியும். ஆனால் கரெக்டாக இப்போ எங்கே போகணுமோ நான் எடுத்து கரெக்டாக போயிடுவேன். புரியுதா? இந்த 10 கோடியில் 10 கோடி 10 கோடி என்ன ஆச்சு? 10 லட்சம் கோடி அது என்ன கணக்கு? அது வந்து எங்கள் அண்ணன் நாளைக்கு கேட்பாரு. அது பதில் அது சொல்லுங்க அவர்கிட்ட. புக்கே கொடுத்துருவீங்க நன்றி தெரிவிக்கலாம். அதனால நீங்கள் நன்றி தெரிவிக்கலாம். அதுவும் எங்களுக்கு தெரியும். மக்களுக்கு அதுவும் தெரியும். என்ன நன்றி தெரிவிக்கிறீங்க? அந்த 10 கோடி லட்சத்துக்கு கணக்கு கேட்க போகிறார் சிஎம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நீங்கள் நன்றி தெரிவிச்சிங்க. அப்போட அர்த்தமாக சொன்னார். நேரடி இதில் எதிரியாக இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு திட்டிருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு தவறாக பேசினாலும் பரவாயில்ல, எல்லாமே என் மக்கள் தானே அப்படின்னு சொல்லி 8 கோடி மக்கள் தானே எல்லாமே போகணுன்ற மாதிரி பேசுகிறார். நீங்கள் அந்த மாதிரி பேசியிருப்பீங்க. அவர் எவ்வளோ அசிங்கம் பார்த்துருக்கீங்க, கூத்தாடினீங்க. எவ்வளோ எத்தனையோ பேர் உங்களை திட்டான் தெரியுமா வந்து. நான் என்றைக்கே பார்த்துருந்தாங்க. அதெல்லாம் நான் போட தெரியாது எனக்கு. அதெல்லாம் நான் போட மாட்டேன். மற்றவங்க யாரையும் சேர்த்துக்க மாட்டேன். எது இருந்தாலும் சிங்கிளாக எக்ஸாம் பண்ணுவாங்க. நான் போலீஸை கேட்டு போகிறேன் நான் என்னென்ன எக்ஸாம் பண்ணேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியும். எத்தனை போலீஸ் அடித்தாலும் வந்து தில்லாக நிற்பேன். அடியை தாக்க பிடிப்பேன். எவ்வளோ அச்சாலும் வந்து அதுதான் செலுத்து மூலம் கையை ஊற்றி ஓசிப்பாங்க. எவ்வளோ அச்சாலும் தாங்குறான் வந்து அப்படின்னு. நான் வந்து வாங்குற போவதில்ல. சாந்தம் சச்சி திடீர்னு இருப்பார். அங்கே வாங்கின அடி அதில் அனுபவம் தான் எனக்கு. எவ்வளோ அச்சாலும் தாங்க முடியல நம்மளால அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் உண்மை வந்து ஒரு என் வாயிலேருந்து உண்மையே வராது. அவங்கக்கிட்ட காவல்துறைக்கிட்ட இருந்துச்சு. நல்ல போலீஸ் இருக்கிறாங்க. அவங்ககிட்ட மட்டும் தான் சொல்லுவேன். கெட்ட போலீஸுக்கிட்ட சொல்ல மாட்டேன். இந்தியாவுக்கும்